அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானதுன்னா, பாண்டிச்சேரி பயணம் முழுக்க முழுக்க அந்த காலாப்பட்டு முருகரோட அற்புதம் அதிசயத்தை இப்போ வரைக்கும் நான் அதை சொல்ல முடியாத வார்த்தைகளால் இருக்கேன். கண்டிப்பாக அந்த முருகர்கள் கும்பாபிஷேகத்துக்கு நான் வரணும். அங்கே சந்தித்த முருக பக்தர்கள் என்னோட கர்ம ஆராய்ச்சியில் நான் எதெல்லாம் முடிவு பண்ணி இதுதான் இப்படி தான் இருக்குது, இந்த தொடர்போடு நடக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சது. அது சம்மந்தமாகவே ஒரு 4-5 பேர் சொன்னது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் நான் எப்பயும் போகிற ஜீவசமாதி ஐயா பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அந்த காணொலி நான் நாளைக்கு பதிவு செய்கிறேன். பாண்டிச்சேரி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பொழுதுபோக்கு இடம், அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி அங்கே ஜாலியாக இருக்காங்க மக்கள் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமே அங்கே இருக்கிற ஜீவசமாதிகளோட சித்தர்களோட அந்த ஆறாவும் அவங்களோட எண்ண அலைவரிசை அந்த சக்தியும் தான். அதனால அந்த மண் எப்பயுமே ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. எவ்வளோ துன்பமாக எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அந்த பாண்டிச்சேரி போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் மனசை சந்தோஷம் மாறுதல். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பூர்வ குடியாக இருக்கிற மக்கள் கூட ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப போட்டி பொறாமை இல்லாத வாழ்க்கையாக வாழ்கிறாங்க. அதை நான் பல தடவை உணர்ந்திருக்கேன். இந்த தடவை பயணத்திலையும் நான் உணர்ந்தேன். பல இடத்துக்கு நான் பயணம் செஞ்சுருந்தேன். குறிப்பாக மணக்குள விநாயகர் இதுக்கு முன்னாடி போனதுக்கும் இப்போ போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இறைவன் உணர்த்துறாரு. கௌசிக பாலசுப்ரமணிய கோவில் கண்டிப்பாக இந்த மகா கந்த சஷ்டி விழாவில் ஒரு நாள் கௌசிகா பாலசுப்ரமணிய முருகரை போய் பார்க்கணுன்னு உத்தரவு. அதை அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதே போல் பாண்டிச்சேரி மக்கள் கௌசிக பாலசுப்ரமணியரை இது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை போய் தரிசிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அங்கே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சக்தி அங்கே வேலை செய்யுது. அது வெள்ளிக்கிழமை நீங்கள் போங்க. ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கோம், ரொம்ப வறுமை நிலையில் இருக்கும், எதை எடுத்தாலும் தோல்வியில் தான் முடியுது, எக்கச்சக்க பிரச்சனை இருந்தாலும் பண ரீதியாக எங்களால் முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை கௌசிகா பாலசுப்ரமணியரவே பாருங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது அங்கே தியானத்தில் உத்தர நான் கோவில் அவர் தர்மகர்த்த ஐயாக்கிட்டே நான் சொன்னேன், இந்த வெள்ளிக்கிழமை இங்கே வரவங்களை விசாரிச்சு பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான். ஆனால் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு நாள் சக்தி வேலை செய்யுது. எப்படி சிறுவாபுரி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாளோ அந்த மாதிரி கௌசிக பாலசுப்ரமணியரை தரிசிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாளாக இருக்கும். அங்கே இப்போ வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவுக்கு சோதனைகள் இல்லாமல் எல்லாமே சாதனைகளாக மாறும். வடபழனி ஆண்டவர் முருகப்பெருமான் கூட வெள்ளிக்கிழமை பார்க்குறது ரொம்ப விசேஷம். என்னோட குருநாதர் சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு முருகருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அதை நான் முருகப்பெருமான் அனுமதியோட பொதுவெளியில் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். வைகாசி விசாகம் சார்ந்து நிறைய பேர் வீடியோ ஒன்றும் கேட்டிருந்தீங்க. எல்லா நாளுமே நம்மளுக்கு விசாகம் தான், எல்லா நாளுமே அற்புத நாள் தான். கண்டிப்பாக வைகாசி விசாகம் சார்ந்து நான் ஒரு காணொலி பதிவு செய்கிறேன். முருகர் அற்புதம் அதிசயம். நல்லபடியாக சென்னை திரும்பி வந்துட்டேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.